யாருமே எதிர்பார்க்காத புதிய மைல்கல்லை தொட்ட மகாராஜா திரைப்படம். இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா விஜய் சேதுபதி ரசிகர்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தமிழ் சினிமாவுக்கு பெருமை மேல் பெருமை சேர்த்து கொண்டு வருகிறார். அதாவது ஒரு மகாராஜா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆச்சு. 100 கோடி வசூல் செய்தது. இதை சீனாவில் ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, சீனாவில் ஒரு வாரம் இந்த திரைப்படம் சூப்பராக ஓடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் வச்சிருந்தாங்க. ஆனால் போகிற போக்க பார்த்தா சீனாவிலே 100 நாட்கள் இந்த திரைப்படம் ஓடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் வசூலும் அதிகரித்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டே 40,000 ஸ்க்ரீனில் மகாராஜா திரைப்படம் ரிலீஸ் ஆனது. மிகப்பெரிய ஹவுஸ்ஃபுல் ஷோஸ், டிக்கெட் டிமாண்ட்ஸ் அதிகமாகவே இருந்தது. முதல் நாள் மட்டுமே 9.73 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணுது. இது ஹியூஜ் நம்பராக தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இரண்டாவது நாள் 40,000 ஸ்க்ரீனில் இருந்த மகாராஜா திரைப்படம் 43,000 ஸ்க்ரீனாக இன்க்ரீஸ் ஆச்சு. இதை சற்றுமே யாரும் எதிர்பார்க்கல. முக்கியமாக விஜய் சேதுபதி ஃபேன்ஸை எதிர்பார்க்கல. இரண்டாவது நாள் வசூல் 10.43 கோடி ரூபாய் இருந்துச்சு. 2 நாட்கள் முடிவில் 19 கோடி ரூபாய் மகாராஜா திரைப்படம் பெற்றுவிட்டது. அதுக்கப்புறம் மகாராஜா திரைப்படம் 3வது நாள் வசூல் பல மடங்கு அதிகரித்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ 3வது நாள் 16 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ஆக மொத்தத்தை 36 கோடி ரூபாய்க்கு மேலே சீனாவில் மட்டுமே 3 நாட்களில் வசூல் சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேவை விட செகண்ட் டே அதிகமான வசூல், செகண்ட் டேவை விட தேர்ட் டே அதிகமான வசூல் மகாராஜா படைத்து கொண்டு வருகிறது.